என்னாச்சு நந்து, இவ்வளவு கோவமா இருக்கா? அத்தை என்னையே திட்டி விட்டுட்டாங்க. ஏன் எதுக்கு அத்தை உன்னை எதுக்கு திட்டினாங்க? என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணலண்ணா. உன அத்தை அந்த வெண்பா பேச்சு கேட்டு என்னையே திட்டிட்டாங்க. இங்க பாரு நந்து, உன்னை பத்தி எனக்கு தெரியும். நீ என்ன பண்ண? நான் சும்மா நடந்துட்டு இருந்தேன். பின்னாடி அதான் நம்ம கார் முன்ன ஊத்தி வந்தால, அவ இங்க நின்னா இடிச்சிட்டேன். அவளை நீ என்ன இந்த வீட்டை திருட வந்திருக்கே அப்படி இப்படின்னு பேசுனேன். அதுக்கு அந்த வெண்பா நீ எப்படி பேசலாம், நீ ஓசிச்சோரு, இது என் வீடு, நீ விருந்தாளியை வந்தா விருந்தாளியா தான் இருக்கணும், கல்யாணம் முடிச்சா கிளம்பணும், ரொம்ப ஓவரா பேசுறானா. நான் அத்தையை கூப்பிட்டு சொன்னா அத்தையும் அவ சொல்றதை கேட்டு என்ன அவகிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. சரி, நீ இடிச்சியா இல்ல அந்த பொண்ணு வந்து இடிச்சாலா? நான் தான் அடிச்சேன். அப்போ ஓ மேல தப்பு வச்சுட்டு அந்த பொண்ணை திட்டினேனா யாரா இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டாங்க. நந்து, இது நம்ம வீடு கிடையாது. அம்மா சொல்லிவிட்டது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அதுக்காக இது நம்ம அத்தைக்கும் சொந்தம் தானே, இது அத்தை வீடு தானே, ஏதோ அவளுக்கு மட்டும் சொந்தங்கிற மாதிரி பேசுறா. இங்க பாரு, அத்தைக்கு இந்த வீட்டுல சொந்தம் இருக்குதான். ஆனா அதுக்காண்டி நம்ம உரிமை கையில எடுக்க கூடாது. நம்ம இத்தனை வருஷம் வராம வந்த உடனே இது எங்க அத்தை வீடு, எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு பேச முடியாதுல்ல. நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ. அப்போ எனக்கு இந்த வீட்டுல சரிசம உரிமை இருக்குல்ல. அதுவும் கார்த்திக் மட்டும்தான் ஒத்த வாரிசு. அப்படின்னா இந்த சொத்து எனக்கு தானே, இப்ப எனக்கு தானே எல்லா உரிமையும் இருக்கு. பாரு, அம்மா தான் தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க கார்த்திக்கு உன்னை கட்டி வைக்கிறதுக்கு. ஆனா அத்தை மாமா மனசுல என்ன இருக்கு, கார்த்திக் மனசுல என்ன இருக்குன்னு எதுவுமே நமக்கு தெரியாது. தேவையில்லாம மனசுல ஆசை வளர்த்தாம இது நான் வாழ போற வீடு, நான் அனுபவிக்க போற சொத்து அப்படி எதுவும் நினைக்காம நம்ம எதுக்கு வந்தோமோ அதை மட்டும் பாரு. என்னன்னா நீ அப்பா மாதிரி பேசிட்டு இருக்க? இங்க பாரு, எனக்கு கார்த்திகை பார்த்தோன்னே பிடிச்சு போச்சு. எனக்கு கார்த்திக் தான் வேணும். அம்மா கிட்ட நான் சொல்லிட்டேன். அம்மா வந்து அத்தை கிட்ட பேசுவேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு இருங்க, அம்மா பேசிப்பாங்க. நீ என்னமோ பண்ணிட்டு போ, இதுக்கு எனக்கு சம்மந்தமும் கிடையாது. நான் தலையிடவும் மாட்டேன். கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா கிளம்புற வழியை தான் நான் பார்ப்பேன். போனா நீ வேற. சரிண்ணா, அப்பா அம்மா எப்போ வருவாங்களா? பேசுனியா? நைட் வந்துருவாங்களாம். சரிண்ணா. சரி, எனக்கு கொஞ்சம் வெளியே போற வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். என்ன போற? உனக்கு இங்க யாரை தெரியும்? ரூமுகளே கண்ணு அடைஞ்சு கிடக்க ஒரு மாதிரி இருக்கு. அதான் அந்த கார்த்திக் அப்புறம் கூட அந்த மகேஷ் ரெண்டு பேரும் அங்க வெளியே நின்னாங்கல்ல, நான் அவங்க கூடயாவது பேசிட்டு வரேன். வெளியே தீபிகா சந்தியா எல்லாம் இருந்தாங்கல்ல, அவங்க கூட போய் பேச வேண்டியதானே. போனா, நான் வெளியே போறல, நான் ரூம்ல இருக்கேன். அப்பா அம்மா வந்ததுக்கு அப்புறம் நான் வெளியே வரேன். சரி, நீ என்னமோ பண்ணிட்டு போ. அந்த வெண்பா ரொம்ப ஓவரா தான் பண்றா. மேடத்தை இப்போ கையில பிடிக்க முடியல போல, ரொம்ப பிஸியா இருக்கீங்க. என்னையும் கவனிக்கிறது. ஆமா ஆமா, கல்யாண வேலையெல்லாம் போட்டுட்டு உங்ககிட்ட வந்து நான் பேசிட்டு இருக்க வேண்டியதான். கல்யாணம் வேண்டாம், லவ் வேண்டாம், வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன அவனை போய் பாரு. எனி டைம் சந்தியா கிட்ட தான் பேசிட்டு இருந்தான். ஆனா நீ அவங்க கல்யாணத்துக்கு முன்ன பேசி பழகுறாங்க. ஆமா ஆமா, 24 மணி நேரமும் பேசி தானே பழகுறாங்க. தூங்குறதுக்கு மட்டும்தான் சந்தியா ரூமுக்கு போறான். மத்த நேரம் எல்லாம் சூர்யா கூட தான் இருக்கான். ஆனா நீயும் இருக்கே. அதான் விடாம பிடிச்சிருக்கீங்களே. விட்டா இன்னொன்னு பிடிக்க முடியாதான். வேலை நிறைய இருக்குங்க, விடுங்க. சரி, கீழே எதுக்கு கத்திட்டு இருந்த? அதுவா, அதான் எங்க வசந்தித்த அண்ணன் பசங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்கல்ல, அந்த பொண்ணு இந்துட்ட ரொம்ப ஓவரா பேசிட்டா. அதான் எனக்கு பிடிக்கல, லெஃப்ட் ரைட் வாங்கிட்டேன். ஓ சரி சரி சரி. கார்த்திக் எதுக்கு வீட்டுக்கே வர மாட்டேங்கிறான்? மகேஷ் கூட அந்த வீட்டுல போய் தூங்குறான் எதுக்கு? தெரியும், மாமா கிட்ட சாய் வாங்கும்போது நான் கேட்டேன். நானும் எதுக்குடான்னு கேட்டேன். அப்புறமா தான் சொன்னான். அதான் சரி நீ அங்கேயே போய் தூங்குன்னு அனுப்பி விட்டுட்டேன். இதுக்காக ரெண்டு பேரும் தனியா அனுப்பின வேண்பா? அது இல்லைங்க, சித்தி தான் சொன்னாங்க கார்த்திக் இங்கே இருக்க வேண்டான்னு. எதுக்கு வசந்தி அப்படி சொன்னாங்க? அது இல்லைங்க, இத்தனை வருஷம் வரைக்கும் வசந்தியத்தோட அண்ணன் பசங்க இங்கே வந்ததும் கிடையாது. அவங்க அண்ணனும் சரி அவங்க அண்ணியும் சரி வந்ததே கிடையாது. ஆனால் கல்யாணம் சொன்னோன்னே ஒரு வாரத்துக்கு முன்னே வந்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தா கார்த்திக்குக்கும் அவங்க பொண்ணுக்கும் மேரேஜை பற்றி பேச தான் மெயினாக வந்திருக்காங்க. என்ன சொல்ற? ஆனா மாமா கார்த்திக்கு அணுவேல பேசி வச்சிருக்காங்க. ஆமாங்க, அதுவும் எங்களுக்கு தெரியும். வசந்தி சித்திக்கும் கார்த்திக்கு அணுவை தான் கட்டி வைக்க ஆசை. ஆனால் சித்தி எதிர்பார்க்கல அவங்க அண்ணன் ஒய்ஃபு இந்த மாதிரி ஒரு இதை கேட்பாங்கன்னு. அதான் சித்தி தான் சொன்னாங்க கார்த்திக் இங்கே இருக்க வேண்டாமா. அது மட்டும் இல்லை, மகேஷ் என்கிட்ட ஒன்று சொன்னான். அந்த பொண்ணு வந்த அன்னைக்கே கார்த்திக் கிட்ட நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. சரி, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் செட் ஆகாது, அதனால தான் அங்கே உங்கள் வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு அனுப்பிவிட்டோம். அது மட்டும் இல்லை, நம்ம மண்டபமும் அங்கே பக்கம் தானே. சரி, அப்போ அவனு ரெண்டே அங்கே இருந்தானா இதாவது வாங்கி கொள்ள கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லி தான் அங்கே சரி போகட்டும், கல்யாணம் முடிய வரைக்கும் அங்கேயே இருக்கட்டும் சொல்லிட்டு அனுப்பிவிட்ருக்கோம். இல்ல, வசந்திக்கு அவங்க அண்ணன் பொண்ணு எடுக்க ஆசை இல்லையா? அப்போ சித்தி கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. ஆனால் அப்பா தான் சொன்னாங்க, இங்கே பாரு என்னதான் இருக்கட்டும், தாய் மாமன் உறவு பிள்ளைக்கு வேணும், அதனால கூப்பிடுன்னு சொன்னனால தான் சித்தியும் கூப்பிட்டாங்க அவங்க அண்ணனை. ஆனால் அவங்க அண்ணன் ஒய்ஃப் என்னன்னா இப்படி கேட்பாங்கன்னு சித்தியும் எதிர்பார்க்கல. அது நல்ல இடத்துல கேட்டால் பிரச்சனை இல்லை, பொண்ணு இங்கே கட்டி கொடுத்தா நல்லா வாழ்வா அப்படின்னு நினச்சி கேட்டால் பிரச்சனை இல்லை. கார்த்திக் ஒத்த வாரிசு, மொத்த சொத்து அவனுக்கு தான். அதுக்காண்டி தான் அவங்க மெயினாக பொண்ணை கட்டி கொடுக்க பார்க்குறாங்க. அது சித்திக்கும் தெரியும். ஆனால் சித்திக்கு ஒரு முழு விருப்பம் கிடையாது, ஒரு துளியில் கூட விருப்பம் கிடையாது, யாருக்குமே விருப்பம் கிடையாது. இப்போ எதுக்கடா கூப்பிட்டே நாய்ப்பூச்சின்னு சித்தி உட்காந்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஆனால் சித்தியோட அண்ணன் நல்ல கேரக்டர் தான். அவங்களுக்கும் இந்த மாதிரி விஷயம் பிடிக்காது. அவங்கள முகத்துக்காண்டி தான் சித்தியும் அமைதியாக இருக்காங்க. அந்த பையனும் அவங்க அப்பா மாதிரி தாங்க கேரக்டர். இதெல்லாம் அவனுக்கும் பிடிக்காது. சரி சரி, அதை விடு, அதெல்லாம் பெரியவங்க பார்ப்போங்க. நம்ம விஷயத்த பேசுவோம். நல்லா வருவீங்க. அப்புறம் சூர்யாக்கும் சந்தியாக்கும் மேரேஜ் முடிச்சோன்னா நம்ம மேரேஜ் வைக்கலாமா? எனக்கு ஓகே தான். உங்களுக்கு என்ன? சூர்யானா அவங்க குடும்பத்தோட வந்து நம்ம மேரேஜை நடத்தணும். இப்போ சூரியனுக்கு மேரேஜ் ஆயிட்டுனா சந்தியா ஒய்ஃபு, அப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபை சேர்ந்து நம்ம மேரேஜுக்கு வந்து நிற்பாங்க. அதுதானே உங்களுக்கு வேணும். அதுக்காண்டி தானே அவங்க கல்யாணத்தை முன்னாடி வைக்க சொன்னீங்க. ஆமா ஆமா, ஏன்னா அவன் மனசுல அவ்வளோ வலி இருந்திருக்கு. அதெல்லாம் போக்கணும்னா கண்டிப்பா சந்தியால தான் முடியும். இந்த சந்தியா மாத்திட்டால அவனை.
சந்தியாலாம் விட மாட்டா. ஆனா சூரியனை நிலைமை நினைச்சாதான் கொஞ்சம் பாவமா இருக்கு. என் நிலைமை நினைச்சப்போ பாவமா இல்லையா? ம், அப்படியா? சரி விடுங்க. இங்க பாரு, சந்தியாவது ஒரு விதத்தை சமாளிக்கலாம், நீ அவளுக்கும் மேல. ம், உண்மைதான் சொன்னேன். சொன்னதெல்லாம் போதும். ஹாய். நீங்க எப்பவுமே இப்படிதான் இருப்பீங்களா? ஆமா, நாங்க எப்பவுமே இப்படிதான் இருப்போம். ஓ, சரி சரி, நல்லா இருக்கு. நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா? இல்ல, எனக்கு இங்க யாரையும் தெரியாது, அதான். என்ன மச்சான்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க இருக்கோம். உங்களுக்கு எங்க போகணும்னு சொல்லுங்க, நாங்க கூட்டிட்டு போறோம். ஆமா ஆமா, நாங்க கூட்டிட்டு போவோம். சரி, உங்க பேரு? அர்ஜுன். ஹாய் அர்ஜுன், இன்னிலிருந்து நீங்களும் எங்க குரூப்ல ஐக்கியம் ஆயிட்டீங்க. உங்க பேரு? என் பேரு மகேஷ். என் மச்சான் பேரு கார்த்திக். ஏன் உங்க மச்சான் பேச மாட்டாங்களோ? நானும் அவருக்கும் மச்சான் தான். மச்சான்னா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அத்தை பையன்ல மச்சான் மாதிரி தானே வரும், அதுக்கு தான் சொன்னேன். நீங்க இங்க இருக்கதே இல்லை, இதுக்கு கல்யாண வேலை ஊர்பட்டது இருக்குல்ல, அதான் அங்க இன்னொரு வீட்டுல தங்கியிருக்கோம். சரி மச்சான், போலாமா? வாங்களா போலாம். நானும் மச்சான் தான், அவரை மட்டும் மச்சான் உரிமையா கூப்பிடுறீங்க, என்னையும் கூப்பிடலாம். இல்ல இல்ல, வாங்க மச்சான். சரி ப்ரோ, வாங்க. வாங்க. இப்போ எங்க போறோம்? அதுவா ப்ரோ, போற போக்குல அப்படியே போக வேண்டியதான். என்னது போற போக்கா? அப்ப எங்க போறேன்னே தெரியாம தான் போகணுமா? மச்சான் சும்மாடா, அவன் இப்படிதான் ஏதாவது கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். இல்ல மச்சான், கொஞ்சம் கல்யாண வேலைக்குள்ள திங்ஸ் எல்லாம் வாங்கணும், அதுக்கு தான் கிளம்புறோம். ஓகே ஓகே, நானும் வரேன். வாங்க, உங்களை யார் விட போறா? அதான் எங்க கூட்டத்துல ஐக்கியமாயிட்டீங்களே. வாங்க போலாம். மாயா நடவடிக்கை ஒன்றும் சரியில்லை. யா, என்னாச்சு? அது அவகிட்டே கேளுங்க கூப்பிட்டு. சக்தி வந்தானே, அவன் எங்க? மாயா ரூம்ல. நீ என்ன சொல்ற? ஆமா, நீங்களே அவகிட்ட பேசிக்கோங்க. மாயா, ஏன்டாடி கூப்பிட்டீங்க? நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? நான் என்ன வேலை பார்த்தேன்? இங்க பாரு, உனக்கு ராஜவனை கல்யாணம் பண்ணிக்க நான் பிளான் போட்டா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சக்தி, நீ பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் உங்ககிட்ட ஏற்கனவே உன்னை வார்னிங் பண்ணேன், என் பொண்ணு கிட்ட வராதேன்னு. அதை மீறி நீ வந்திருக்க. அப்ப என் பேச்சுக்கு என்ன மரியாதை? உனக்கு தெரியும் என்ன பிளான் போட்டிருக்கான்னு. அது மீறி நீ என்ன பண்ணிட்டு இருக்க சக்தி? இருங்க மாமா. அத்தை, ராஜாவை கல்யாணம் பண்ணித்தான் அந்த சொத்து அடையணுமா என்ன? நீ என்ன சொல்ற? இங்க பாருங்க மம்மி, எனக்கு ராஜாவை பிடிக்கவே இல்லை, எனக்கு சக்தியை தான் பிடிச்சிருக்கு. ஆயா, நீ என்ன பேசிட்டு இருக்க? பாருங்க, நம்மளும் மாயாவை ராஜாவுக்கு கட்டி கொடுக்க எத்தனையோ பிளான் போட்டோம், எல்லாமே சொதப்பில தான் முடிஞ்சிச்சு. இனிமே மாயாவை ராஜாவுக்கு கட்டி வச்சு அவன் சொத்தை அடைய நினைச்சா அது கண்டிப்பா முடியாது. அவங்க இப்ப நல்லா உஷாராயிட்டாங்க. உங்களுக்கு வீராங்குள் உங்ககிட்ட பேசாம அவாய்ட் பண்றதே உங்களுக்கு தெரிய வேண்டாமா? அவங்க உங்ககிட்ட விலகி போயிட்டாங்க. நான் வேற பிளான் போட்டிருக்கேன், அவங்க சொத்து மொத்தமும் உங்களுக்கு தான். என்ன சொல்ற சக்தி? ஆமாத்த, வேற பிளான் போட்டுட்டேன். கண்டிப்பா மொத்த சொத்தும் உங்க பேர்ல மாறும். வேணா பாருங்க. இங்க பாருங்க அத்தை, எனக்கு மாயா பிடிச்சிருக்கு, மாயாவுக்கு என்ன பிடிச்சிருக்கு. நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம். நான் அப்பா கிட்டே பேசிட்டேன், அப்பா உங்ககிட்ட பேச வரேன்னு சொல்லிட்டாங்க. அது அது இல்ல சக்தி. சரி மாயாவே, உனக்கு என்ன கட்டித்தாரு. ஆனா அந்த வீரா மொத்த சொத்தும் எங்களுக்கு வேணும். நீ போட்ட பிளான் கண்டிப்பா சக்சஸ் ஆகும்ல? கண்டிப்பா என் பிளான் இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது. வீரா மொத்த சொத்தும் உங்க பேர்ல மாறும். அந்த சக்தி மாத்தி காட்டுவோம். நீங்க பைப்ல எனக்கு தெரியுது, ஆனா மாயா விஷயத்துல நான் எதுவும் பண்ண மாட்டேன். எனக்கு இது போதும். சரி, அப்பா வர சொல்லு, நான் பேசுறேன். சரி அத்தா, நானும் மாயா வெளியே போயிட்டாரோ. சரிடா, பார்த்து போயிட்டோம். மாயா வா போலாம். சரி மம்மி, ஓகே டாடி, பாய். பார்த்து போங்க. நீங்க எதுக்கு இப்போ சக்தி சொன்னோன்னு ஒத்துக்கிட்டீங்க? பாரு, நமக்கும் அந்த வீரா சொத்து மொத்தம் வேணும். அதே மாதிரி நம்ம பொண்ணு சந்தோஷமா வாழணும். சக்தி நல்லா பார்த்துப்போம், எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன் அண்ணன் பையன் தானே, கண்டிப்பா நம்ம கிட்ட தான் இருப்போம். நம்ம சொத்தும் எங்க போகாது. ஆனா எனக்கு அந்த ஈஸ்வரி வீரன் நல்லாவே வாழக்கூடாது. இங்க பாருங்க, சக்திக்கும் மாயாக்கும் தானே கல்யாணம் சொல்லிட்டு அவங்களால என்னால சும்மா விட முடியாது. அந்த வெண்பாவை மேல அனுப்புறதும் அதே மாதிரி ஈஸ்வரி வீரா இல்லாம தனியா இருக்கணும், புரியுதா? வெதவ கோலத்துல. சரி கத்தாத, இந்த இந்து என்ன செய்யலாம்? இப்போதைக்கு இந்த இந்து ஒன்றும் பண்ண வேண்டாம், நேரம் வரும்போது நானே சொல்றேன். இந்து நில. என்ன மம்மி, எங்க போயிட்டு வர? இல்ல மம்மி, ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டு வரேன். எனக்கு இங்கே யார் ஃப்ரெண்ட் இருக்கா? இல்ல மம்மி, என் கூட பிளேட்ல ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க தான் வர சொல்லியிருந்தாங்க, அவங்கள தான் பார்த்துட்டு வரேன் மம்மி. ஏன் மம்மி, முன்ன பின்ன தெரியாதவங்கள நீ பார்க்க போவியா? மம்மி, அவங்க நம்மளோடையும் பெரிய பணக்காரங்க. ஓ அப்படியா, சரி சரி. அவங்கள ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு கூப்பிடுமா? அவங்களும் நம்மள மாதிரி பணக்காரங்கன்னு சொன்னோன்னா வீட்டுக்கு கூப்பிடணும். ஏய், எல்லா விஷயத்தையும் ராஜா வெண்பா கிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு ஆப்பு பெருசாக ரெடி ஆகிட்டு இருக்கு. நீங்கள் கனவா காணிட்டு இருக்கீங்க கனவு. அப்புறம் இந்த மாயாக்கும் சக்திக்கும் மேரேஜ் பண்ணலான்னு முடிவு எடுத்துருக்கோம். என்ன மம்மி சொல்கிறீங்க? ஆமாம், 2 பேரும் விரும்புகிறாங்களாம். சரி, மேரேஜ் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். மாமா பேச வராங்க. அவனா மாமே, அவன் எல்லாம் ஒரு பொம்பளை பொறுக்கி, அப்புறம் மாதிரி தப்பாமல் புள்ள. என்ன மாயா யோசிச்சுட்டு இருக்க? இல்லை மம்மி, நீங்கள் ராஜாத்தானுக்கும் மாயாக்கும் தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொன்னீங்க. அப்போ தானே அவங்க சொத்துல நமக்கு வரும். இப்போ மாயாவை சக்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா எப்படி மம்மி அவங்க சொத்துல நமக்கு வரும்? அதை சக்தி பார்த்துப்பான், அவங்க சொத்து மொத்தம் நம்ம பேரில் மாறும். என்ன மம்மி சொல்கிறீங்க? ஆமாம். சரி, நீ உள்ளே போ. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எப்படி அது தெரிஞ்சுக்கணுமே. மம்மி, எப்படி மம்மி மாயா ராஜா தானே கல்யாணம் பண்ணாமல் எப்படி மம்மி அவங்க சொத்து மொத்தம் நமக்கு வரும்?
அது என்ன பிளான் எங்களுக்கு தெரியாது ஆனால் அதை சக்தி முடிச்சு தாரேன்னு சொல்லியிருக்கான். எனக்கு சக்தி மேலே முழு நம்பிக்கை இருக்கு. ஓ சரி மம்மி. சே தெரியாமல் போயிட்டு இருங்கடி, உங்க கூட இருந்தே கண்டுபிடிக்கிறேன். சரி மம்மி, ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். அப்புறம் இந்துமா, இனிமே சக்தின்னு கூப்பிடாண்டா, அத்தானு கூப்பிடு சரியா? யாருக்கு எவன் அத்தான்? ம் தலை எழுத்து கூப்பிட்டு தொலைகிறேன். சரிங்கப்பா, சக்தி அத்தானையே கூப்பிடுறேன். சரிம்மா போ. பார், என்னாலலாம் இவன் மேல பாசம் இருக்க மாதிரி நடிக்க முடியல. இவளை பார்த்தாலும் இந்த ரத்னத்துக்கு முகம் தான் கண்ணு முன்ன வருது. கத்தாதையா, அவ காதல விழ போற. இத்தனை நாளைக்கு தான் ஈஸ்வரி இவங்க வச்சிருக்கணும். அதான் இவளை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லையே. பேசாம முடிச்சிரு. பாரியா, உனக்கு தெரியல, இவளை வச்சு பெரிய கேமே இருக்கு. இவ முகத்துக்கு பின்னாடி இன்னொரு முகம் இருக்கு தெரியும்ல. சக்தி இவளை வச்சு தான் அவன் பிளானை போட்டிருக்கான். அதான் தைரியமா சொல்லிட்டு போனோம், இந்த பிளான் மிஸ்ஸே ஆகாதுன்னு. அப்படின்னா பொறுத்திருந்து பாருங்க சக்தி பண்றத. அதுக்காக தானே மாயா அவனுக்கு கட்டி கொடுக்க சம்மதிச்சிருக்கேன். இல்லைன்னா இவனுக்கு யார் கட்டி கொடுப்பா? சரி, ரொம்ப நேரம் ஹால்ல இருந்து பேச வேண்டாம். அந்த இந்து காதல விழ போரு. ஓ, என்ன வச்சு பிளானை போட்டிருக்கீங்களா? அது எப்படி நடக்கணும் நான் பார்க்குறேன். உடனே போய் இந்த ராஜா தங்கிட்ட சொல்லி ஆகணும். என்னை பார்த்து தெரியாதுல்ல, நான் விளையாட ஆரம்பித்தேன், நீங்கள் தாங்க மாட்டீங்க. பார்த்துக்கிறேங்கடி, இதுக்கெல்லாம் மொத்தமாக சேர்த்து வச்சு வட்டி முதல்ல தாரேன். அப்புறம் நான் சொன்ன வேலையா முடிச்சிருங்க. இந்த டீலர் கிட்ட தானே பேசி முடிச்சுட்டேன். அவன்கிட்ட தான் பேசிட்டு வரேன். அவனும் ஓகேன்னு சொல்லிட்டான். அது எப்படி நம்ம வழிக்கு அவன் வராமல் இருப்பான்? சரி ஓகே, ஆனால் எனக்கு பாதி இல்லை, 90% சார் எனக்கு தான் வேணும். சொல்லிட்டீங்களா? அது எப்படி? நமக்கு தான் 90%, அவனுக்கு 10% தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். அவனும் சம்மதிச்சிட்டான். அது எப்படி சம்மதிக்காம இருப்பான்? சரிங்க. அப்புறம் அந்த வெண்பாவை கடத்த சொன்னேனே, என்ன என்ன வெண்பாவை கடத்த போறீங்களா? முழுசா கேட்போம். பிளான போட்டுட்டேன். ஆனா அவன் எப்பவுமே அந்த ராஜா கூட தான் இருக்கான். தனியா வரும்போது தூக்கிடுவேன். பாருங்க, அந்த ராஜா கூட வந்தாலும் பிரச்சனை இல்லை, தூக்கிடுங்க அவளை. இதை உடனே இப்ப ராஜா தங்கிட்ட சொல்லி ஆகணும். சரி ஈஸ்வரி, கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, போயிட்டு வரேன். சரி. எங்க ஃபோன் அடிக்குது? யாரு? இந்து ஃபோன் அடிக்கிறா. எனக்கு எதுவும் பிரச்சனையா இருக்க போகுது, கொஞ்சம் கேளுங்க. ஹலோ இந்து. அத்தான், நான் சொல்றது மட்டும் கேளுங்க. வெண்பாவை எங்கேயும் தனியா விட வேண்டாம். நீங்க கூட்டிட்டு போனாலும் கொஞ்சம் கவனமாவே கூட்டிட்டு போங்க. ஏன் இந்து, என்னாச்சு? அது நான் அவங்ககிட்ட பேசிட்டு ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் என்ன பேசுறாங்கன்னு மறைஞ்சு நின்று கேட்டேன். அப்பந்தான் வெண்பாக்காவை கடத்த போறதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் ராஜா தான். என்ன இந்து, என்ன? அது மாயாக்கும் சக்திக்கும் மேரேஜ் ஏற்பாடு பண்றாங்க. அப்புறம் என்னோட இந்த முகத்துக்கு பின்னாடி இருக்க முகத்தை வச்சு என்னமோ பண்ண பிளான் போட்டிருக்காங்க உங்க சொத்தை அடைகிறதுக்கு. என்ன சொல்ற இந்து? ஆமாத்தா, கொஞ்சம் கவனமா வைங்க. சரி அத்தா, அந்த ஈஸ்வரி வராங்க, நான் வைக்கிறேன். இந்தோ, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? இல்ல மம்மி, ஃப்ரெண்டு கால் பண்ணாங்க, நீங்க தானே அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டீங்க, அதான் வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கேன். ஓ சரி 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 இந்து, நீ எதுவும் பேச வேண்டாம், வை, நான் வைக்கிறேன். என்னங்க, என்னாச்சு? இந்த ஈஸ்வரி தனசேகர் இந்துக்கு பின்னாடி இருக்க முகத்தை வச்சு ஏதோ பிளான் போட்டிருக்காங்களாம். அப்புறம் அந்த மாயாக்கும் சக்திக்கும் மேரேஜா, உன்னையும் கடத்த போறாங்களாம். அப்படின்னா இந்துக்கு இன்னும் அங்கே சேஃப்டி இருக்காது. அவளை சீக்கிரமாக வெளியே கூட்டிகிட்டு வரணும். அதுக்கான வேலையை பார்ப்போம். இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருக்க வேண்டாம். அப்பா கிட்டையும் மாமா கிட்டையும் பேசுவோம். ஆமா வெண்பா, நானும் அதை தான் சொல்ல நினைச்சேன். வா, இப்போமே போய் அப்பா கிட்டையும் மாமா கிட்டையும் பேசுவோம். சரிங்க வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒன்று பேசணும்னு தான் வந்திருக்கேன். நான் உங்களுக்கு நன்றி சொல்ல ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். நான் 1000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிருக்கேன். அது உங்களால் தான், உங்களோட சப்போர்ட், உங்கள் ஆதரவுனால தான் நான் 1000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது பார்த்த உடனே எனக்கு அளவில்லாத சந்தோஷம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. அப்புறம் வீடியோ டைமிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூட ட்ரை பண்ணேன், முடியல. கண்டிப்பாக டைமிங் கூட வச்சு போடுற மாதிரி ட்ரை பண்ணுதேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.